Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல Redmi 9i ஸ்மார்ட்ஃபோன். இந்த ஸ்மார்ட்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வித் இதோட கேமரா சாம்பிள்ஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட அன்பாக்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் guys, இதுதான் Redmi 9i ஸ்மார்ட்ஃபோன். ஸோ இது வந்து 4GB ஆஃப் RAM வித் 5000 mAh ஆஃப் பேட்டரியில் வருது. அண்ட் ரியர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து LPDDR4X ஸ்டாண்டர்ட் RAM கொடுத்துருக்காங்க. அண்ட் 64GB 128GB ரெண்டு ஸ்டோரேஜ் இருக்குது. பட் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64GB மாடல். அண்ட் தென் இதில் 5000 mAh ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 10 watts சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து MediaTek Helio G25 octa-core ப்ராசரில் வந்து ரன் ஆகுது. அண்ட் தென் அடிஷ்னல் வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் AA ரியர் கேமரா இருக்குது, 5 மெகாபிக்சல் செல்ஃபி இருக்குது. அண்ட் தென் 12 வோல்ட் to Wi-Fi சப்போர்ட். அண்ட் இது வந்து ஒரு நாச் டிசைன் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதில் வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃப் அண்ட் நானோ கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. MIUI 12 பேஸ்ட் ஆன் Android 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் ஆகுது. அண்ட் இதில் வந்து டெடிகேட்டட் SD கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் அடிஷ்னல் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணினே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் Redmi 9i ஸ்மார்ட் ஃபோன். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து Redmi 9iயோட புக்லெட்ஸ் வந்து இருக்குது, யூசர் கைட். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வந்து வரல. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 10K ப்ரைஸ் கேட்டகரியில் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வராது. ஆல்ரெடி நம்ம பார்த்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அன்பாக்சிங்லாம் அப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் மைக்ரோ USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி கிடையாது, மைக்ரோ USB. ஸோ 10 watts சார்ஜிங் தான் இருக்குது. 5000 mAh பேட்டரி. கண்டிப்பாக சார்ஜ் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 2.5 hours மேலே ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இதுதான் வந்து 10 watts அடாப்டர். ஸோ பாக்ஸில் கொடுத்துருக்கிற அஃபிஷியலான இதுதான் 10 watts அடாப்டர். ஓவராலாக இதுதான் வந்து பாக்ஸில் வந்து கண்டெய்னர் இருக்குது. இதில் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வராது. சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ராட்ச் கார்டும் வந்து அவங்க ஃப்ரீயாக வந்து ஃபில் பண்ணல. ஸோ நீங்கள் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கேஸும் இந்த ஸ்க்ராட்ச் கார்டும் வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து தனியாக தான் வந்து பை பண்ணணும். இதுதான் Redmi 9i ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ப்ரீ அப்ளை பண்ணல. அண்ட் தென் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கேஸும் பாக்ஸில் வராது. ஸோ நீங்கள் அடிஷ்னலாக தான் பே பண்ணி வாங்கணும். அண்ட் இந்த டிசைன் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து சி ப்ளூ கலர். இது இல்லாமல் 2 கலர் வேரியன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கலரே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்ம அட்ராக்டிவாக இருக்கு. ரியர் சைட் பேக் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பில்ட் பாடி தான். பட் இந்த சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் கிரிப் டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கு, ரொம்ப வெயிட்னு சொல்ல முடியாது. அண்ட் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பார் மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாகவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ஸ்லிம்னஸ் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் த்ரூ த டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் வந்து அந்த ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் கோட்டிங் வந்து இதில் கொண்டு வரல. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரெஷன் வந்து இதில் நல்லா பதியும். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க மற்ற ஸ்மார்ட் ஃபோனுக்கு. ஸோ ஒரு நேரோ ஸ்ட்ரிப் மாதிரி வந்து கேமரா மாடியூலோட இது பண்ணி ப்ளஸ் பாட்டமில் ரெட்மி பிராண்டிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரியர் சைடில் ஒரு கேமரா மாடியூல் இருக்கு. அதில் 13 மெகாபிக்சல் கேமரா, சிங்கிள் கேமரா அண்ட் LED ஃபிளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 3.5 ஜாக்கு, செகண்டரி மைக்ரோஃபோன் கிடையாது. அண்ட் தென் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் அண்ட் தென் பவர் ஆன் ஆஃப் பட்டன். அண்ட் பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில், மைக்ரோ USB போர்ட் அண்ட் தென் மைக்ரோஃபோன் சப்போர்ட். லெஃப்ட் சைடில் இது வந்து சிம் கார்டு ஸ்லாட். இதில் வந்து உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு சப்போர்ட் இருக்கு. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. அது இல்லாமல் 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்டும் இருக்கு. பிளஸ் இந்த ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக நீங்கள் SD கார்டு போடுறது தான் போட்டுக்கலாம். 2 சிம் யூஸ் பண்ணீங்கன்னா 2 சிம்மும் போட்டுக்கலாம். பிளஸ் SD கார்டும் வந்து அடிஷனலாக வந்து போட்டுக்கலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு IPS LCD டிஸ்பிளே. அண்ட் இது வந்து மினி ட்ராப் நாச் டிசைன் இருக்கு. அண்ட் இன்சைட் த நாச் 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh ஆஃப் பேட்டரி வருது. மைக்ரோ USB போர்ட் கனெக்டிவிட்டி மூலிமா சார்ஜ் பண்ணலாம். 10 watts அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அரௌண்ட் 2 to 2.5 hours ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எவ்வளோ ஸ்டோரேஜ் ஆக்சுவல் அவைலபிள் இருக்கு அண்ட் தென் இதோட கேமரா சாம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து அப்கமிங்கில் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து டிவைஸ் வந்து செட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா MIUI 12 பேஸ்ட் ஆன் Android 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு ஏதாவது அப்டேட் இருக்கான்னு வந்து செக் பண்ணிடுவோம். ஸோ செட்டிங்ஸில் போனீங்கன்னா அண்ட் அபவுட் ஃபோன். ஸோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அவைலபிள் தான் இருக்கு. ஸோ MIUI 12.0.8 வந்து அப்டேட் அவைலபிள் இருக்கு. அண்ட் இந்த அப்டேட்டோட இதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா January 2021 செக்யூரிட்டி பேட்ச் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக வந்து அதுதான் ஆப்டிமைசேஷன் அதான் பண்ணுறாங்க. ஸோ அப்டேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MIUI 12.0.6 இருக்கு. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 அண்ட் தென் ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2020 அக்டோபர் மந்த் வந்து செக்யூரிட்டி பேட்ச் இருக்கு. நீங்கள் அப்டேட் பண்ணோடனே உங்களுக்கு ஜனவரி மந்த்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் வந்து அப்டேட் ஆகிடும் ஆண்ட்ராய்டு. தென் வந்து ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த MIUI 12 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே வந்து UI இன்டர்ஃபேஸே வந்து டோட்டலாகவே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் UI வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்காக இருக்கு. சூப்பராகவே இருக்கு UI எல்லாமே நான் பார்த்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் UI நல்லா இருக்கு. அண்ட் தென்
அந்த அபவுட் ஃபோனில் யூஐ நல்லா இருக்கு அண்ட் இன்னொரு யூஐ வந்து நல்லா இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 64 GB, ஆக்குபைடு வந்து பார்த்தீங்கன்னா 13.1 GB ஆக்குபைடில் இருக்கு. ஃப்ரீன்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இதில் வந்து சிஸ்டமே அந்த 13.1 GBல சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா 8.38 GB வந்து சிஸ்டமே வந்து ஆக்குபை பண்ணிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கு. கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் 2-3 ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் வேணா வந்து அன்இன்ஸ்டால் வேணா பண்ணுறதா பண்ணிடலாம். பண்ணிட்டா இன்னும் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து இதோட கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து செக் பண்ணலாம். guys, அவ்வளவுதான் இப்போ இந்த வீடியோல நீங்க இந்த Redmi 9i ஸ்மார்ட் போன் இந்த ஸ்மார்ட் போன் பத்தி என்ன கீழே கமெண்ட்ல ரிவீல் பண்ணுங்க. அண்ட் இதோட கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, ஸோ அதையும் வந்து கீழே கமெண்ட்ல ரிவீல் பண்ணுங்க. அண்ட் இந்த கேமரா சாம்பிள்ஸ் வந்து நான் மைட் பி வந்து சூன் வந்து இதுக்கு ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா போக்கோவோட M2 ஸ்மார்ட் போன் அண்ட் தென் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் கேட்டகரி கிட்ட வருது. இது வந்து 9K பிரைஸ் கேட்டகரியில வருது. அண்ட் சிமிலரா வந்து Redmi 9 Prime அப்புறம் போக்கோ M2 இது வந்து 10K பிரைஸ் கேட்டகரி. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா இதே 13 மெகா பிக்சல் ரியர் கேமரா தான் வரும். பட் அடிஷனலா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சென்சார் இருக்கும். பட் இதுல சிங்கிள் கேமரா, அதுதான் ஒன் ஆஃப் த டிஃபரன்ஸ். ஸோ மைட் பி சூன் வந்து இந்த கேமரா சாம்பிள்ஸ் அந்த கேமரா சாம்பிள்ஸ் ரெண்டு சேர்த்து ஒரு கம்பேரிசன் வந்து போஸ்ட் பண்றேன். பெல் அவ்வளவுதான் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys.